ஹாய் வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யார் ஊர்லலாம் மழை வருது? எங்க ஊர்ல மழை வருது. காலையில காலையில் விடிகாலையில இருந்தே விட்டு விட்டு அப்படியே தூறினே இருக்குது. அடிச்சும் பெய்ய மாட்டேங்குது. அப்புறம் இன்னைக்கு நம்ம வந்து என்ன விளாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டீன் விளாக் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு நான் ஏன் ட்ரெஸ் எடுக்கல, நிறைய பேர் கேட்குற கேள்வி எல்லாமே அப்படியே, ஏன் பர்ச்சேஸ் போகல, தீபாவளி ஏன் பர்ச்சேசிங் போகல, ஏன் ட்ரெஸ் எடுக்கல, யாருக்குமே எடுக்கலையா, பாப்பாவுக்கு கூட எடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அதுக்கான பதில், எதனால் நான் எடுக்கலை, எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறோம் நம்மளால் எடுக்க முடியலை அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். காலையில் அப்புறமேட்டு என்னோட ரொட்டீன் விளாக் பார்க்க போகிறோம். சரிங்களா? காலையில் என்னோட என்னென்ன வேலைகள் நடக்குது அப்படி சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஏதாவது உங்களுக்கு மனசில் தோணுனதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் போட்டு போங்க. சரிங்களா? அப்புறம் அடுத்து என்ன ஒரு விளாக் எடுக்கலான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் நீங்களே சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையிலேயே சாப்பாடு அடுப்பில் வச்சாச்சு. தண்ணி சுடுது, கொதிக்கவே ஆரம்பிச்சிட்டு அரிசி போடணும். இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து சாம்பார், தொட்டுக்க என்ன காய் இருக்குன்னு தெரியலன்னு தான் நான் போய் பார்க்கவே போகிறேன். எந்திரிச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறமேட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்மளுக்கு காஃபி டீ ஏதாவது சாப்பிடுவோம் இல்லையா, அது வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து பால் தான் இருக்கும். காஃபி டப்பான்னு தான் பேர். எப்போவுமே வந்து நானும் அவங்களும் மட்டுமே தான் காலையில் சாப்பிடுவோம். காஃபியாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும். இப்போ காஃபி வந்து நம்ம நிறுத்தி 4 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. காஃபி தூளே நம்ம வீட்டில் கிடையாது. டப்பாவே காலியாக தான் இருக்குது. காஃபி தூள் டப்பா தான் இருக்குன்னு பேர், எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் வாங்குறதே இல்லை. அதனால வந்து பாலாவும் வெறும்னே ஒரு நாள் குடிக்கலாம், 2 நாள் குடிக்கலாம், அதுக்கு மேலே குடிக்க முடியாது இல்லையா. அதனால என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் அதே ட்ரை பண்ணுங்கள், சூப்பராகவே இருக்கும். சரியா? உடச்சக்கல்ல இருக்கு இல்லையா, உடச்சக்கல்ல லைட்டாக அரைச்சிட்டு பேக் கேமரா போட்டு காட்டுறேன். உடச்சக்கல்ல அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது அரைச்சனா எப்படி ஒரு 2 நாள் அந்த மாதிரி இருக்கும். பால் வந்து பக்கத்தில் மாடு வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்ட வாங்குகிற பால் தான். காலையில் நானும் அவங்க மட்டுமே இருப்பேன். இன்றைக்கி பாப்பாவும் கேட்டிருக்காங்க. பால் தண்ணியாக தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும், நம்ம கவர் பால் தான் கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த பால் வந்து எப்பவுமே நம்மளுக்கு தண்ணியாக தானே இருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் எப்படியும் தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ நான் அவங்களுக்கு பாப்பாவுக்கு 3 பேருக்கு தான் போட போகிறேன். சின்ன பாப்பா இன்னும் எந்திரிக்கவே இல்லை. இந்த அடுப்பை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த அடுப்பு வாங்கி போன ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் வாங்கினேன். சுதந்திர தின விழாவுக்கு தான் வாங்கினேன் நான் வந்து. நான் இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னால் ஒரு வச்சுருந்தேன், பிஜிஎன்னு ஒரு அடுப்பு வச்சுருந்தேன். அந்த அடுப்பு கூட இதில் வந்து ஒரு பெயிண்ட் கூட போகலை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த நான் பேர் சொல்லலாம், நீங்களே பார்த்துக்கோங்க. இது இப்போ தான் வாங்கின அடுப்பு, 1 இயர் தான் ஆகுது. அதுக்குள்ளவே இங்கே பாருங்கள். அந்த அடுப்பு எதனால் மாற்றினேன்னு பார்த்தீங்கன்னா, பர்னர் கிடைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கிடைக்கவே இல்லை, எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. நிறைய இடத்துல கேட்டு பார்த்துட்டு விட்டுட்டோம். சரி, அதனால் அடுப்பே மாற்றிடலாம். ஒரு அடுப்புலேயே பொங்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாள் வரைக்கும். இப்போ பாருங்க என் நிலமைய, அடுப்பு வாங்கியும் அடுப்பு வந்து நேரே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டலாம். இப்போதைக்கு நம்ம மாற்றக்கூடிய கண்டிஷனில் நம்ம இல்லை. அதனால் தண்ணி கொதிச்சிருச்சு, சாப்பாடை போட்டுட்டு இது பண்ணிடலாம். அதனால் நீங்கள் உடச்சக்கல்ல போட்டு சாப்பிடுங்க, டேஸ்ட்டாகவே இருக்கும். பாலை காய்ச்சிட்டு நாட்டு சர்க்கரையோ இல்லை நீங்கள் என்ன போடுவீங்களோ போட்டுட்டு அது கூட இதை கொஞ்சம் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் கலந்தாலே போதும். பாலுடைய அந்த வாசனை பிடிக்காதவங்க நம்ம வந்து இது நல்லாவே குடிச்சிடலாம். எனக்கு பிடிச்சிருக்கு. காலையிலே எனக்கு அந்த மாத்திரையை டேப்லெட் போட்டாலே வந்துட்டு அப்படியே வந்து எனக்கு ஏதாவது சாப்பிட்றணும். இன்னும் வர எதுவுமே குடிக்கலையா, அது ஒரு மாதிரியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறோம். சாம்பார் வச்சுட்டு சாப்பாடு வடிச்சிட்டு இப்போ கூட 3 பேருக்கு போடுறேன். ஆனால் அவங்க இல்லை, வீட்டிலே இல்லை. நைட்டு பார்த்துட்டு வந்துட்டு
செங்கல்பட்டு வேற ஒரு வேலையாக போயிருக்கிறாங்க. வேலையை முடிச்சுட்டு வந்த பிறகு தான் அவங்களுக்கு அந்த காஃபி பாலை கொடுப்பேன். இப்போ பருப்பு காலையிலே ஊற வச்சாச்சு. இது வந்து பழைய சாதம். நான் எப்போவுமே சொல்லுவேன் லைவில் வந்தாலே காலையில் என்ன சாப்பிட்டீங்க, பழைய சாதம் சாப்பிட்டேன் அப்படி சொல்லுவேன். அதனால் எனக்கு பழைய சாதம் இருக்குது. இது கொஞ்சோண்டு ரசம் இருக்குது, அது அவ்வளோதான். இனிமேட்டு யாரும் சாப்பிட மாட்டோம். ரசம் யாருக்குமே ஒரு நாள் வச்சோம்னா அன்றைக்கி மட்டும்தான் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி சாம்பார், ஏதாவது ஒரு காய் இல்லைன்னா அப்பளம் பொரிப்பேன். என்ன காய் இருக்குன்னு வாங்க போய் பார்த்துட்டே வந்துடலாம். ஃப்ரிட்ஜு டூர் போட சொன்னாங்க ஒரு சிஸ்டர், போட்டேன். அவங்க பேர் சொல்லலை எனக்கு, நீங்கள் யாருன்னு தெரியும். சரி நம்ம வந்து வீடியோவில் அவங்களோட நேம் சொல்ல வேண்டாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் சொல்லலை, சரியா? நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி நினைப்பாங்க இல்லையா, வேணாம் என் பேர் ஏன் சொன்னீங்கம்பாங்க இல்லையா, அதனால தான் நான் சொல்லலை. நம்ம வந்து அது வந்து சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கன்னு சொன்னீங்க ஃப்ரிட்ஜு டூரு. அது ஆல்ரெடி நம்ம வந்து எடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா என்ன கிழமை, அது செவ்வாய் புதனோ என்னவோ எடுத்தேன்னு நினைக்கிறேன். புதனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் புதன். அந்த டைமில் வந்து நம்ம வீட்டில் எல்லா காயுமே வந்து ஓரளவு காலியாக இருக்கும் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை வாங்கிடுவோம். இப்போ கூட பாருங்கள், வெறும் கேரட் இவ்வளோண்டு பீன்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. சாம்பாரில் போட மட்டும்தான் காய் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. கீரை தான் இந்த வருங்க, பச்சை மிளகா கவர் மட்டும்தான் இருக்குது. அந்த இதையும் எடுத்துட்டேன்னா லெமன் இருக்குது. கீரை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கீரையே கிடைக்க மாட்டேங்கி. மார்க்கெட்டில் இருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கோம் எங்கள் வீட்டு பக்கத்தில் காய்கறி கடையில். அவங்க வாங்கி கொண்டு தந்தால் தான் கீரை. வெளியில் வாங்கலாம், சிங்கப்பெருமாள் கோவிலெலாம் வாங்கலாம். ஆனால் என்னென்னா அங்கே வந்து அவ்வளோவா நல்லா இருக்க மாட்டேங்குது. அந்த கீரை வந்து நிறைய மருந்து அடித்து எடுத்துகிட்டு வராங்க. கீரை சமைச்சோன்னே மருந்து வாசனை தான் வருதே தவிர கீரையோட டேஸ்ட்டே வர மாட்டேங்குது. அதனால் இதுனா கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து, அதான் இப்போ நம்மளுக்கு கோயம்பேடு மார்க்கெட் கிடையாது, அது வேறு ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வராங்க. அதனால் அங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் நம்ம வந்து அங்கேயே சொல்லி வச்சுருக்கேன். இன்றைக்கி வரும், நாளைக்கு நம்ம வீட்டில் கீரை குழம்பு தான். அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ் டூர் வந்து அதனால தான் சீக்கிரம் முடிக்கிறாப்புல ஆயிடுச்சு. நம்ம வந்து கொஞ்சம் பொருள் தானே வாங்கி வச்சிருந்தோம். இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன், என் கிச்சன் டூரே போடுறேன். நான் என்னென்ன வச்சுருக்கேன், என்னென்ன நான் மாதத்துக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறேன், எவ்வளோ பட்ஜெட்டில் நான் வந்து ஒரு மந்த்லி இதெல்லாம் நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி சிக்கனமானு சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள், அது நான் சிக்கனமாக இருக்கேனா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள், சரியா? இப்போ நம்ம வந்து பால் பொங்க போது, சாப்பாடு தண்ணி கொதிக்குது, அரிசி போடலாம். பால் ஊற்றுடும் போது காட்டினேன், தண்ணியாக தானே இருந்தது, ஆனால் லைட்டாக ஆட வந்திருக்கு பாருங்க. அவ்வளவுதான் ஆடை, இவ்வளவுதான் இருக்கும் இந்த பால்ல. தண்ணி பால்ல நான் வேற கொஞ்சம் தண்ணி ஊத்துனேன் பாத்தீங்க. இந்த மாதிரி அரைச்சேன்னு சொன்னேன் இல்லையா, உடச்சக்கல அரைச்சிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சிருப்பேன். வேணுன்றப்ப எடுத்து வந்து திடீர்னு கரண்ட் போகுது பாத்தீங்களா, மழை நேரம். அதுக்கு இப்போ நான் எங்க 3 பேருக்கு மட்டும் தான் போடுறேன். ஒரு பாப்பா வேணான்ட்டாங்க. கரெக்டா போட்டுருக்கேன் பாத்தீங்களா. இத போட்டு குடிச்ச பிறகுதான் எங்களுக்கு அடுத்த வேலையே ஓடுவாமா. காலையில இந்த மாதிரி நீங்க பூஸ்ட், ஹார்லிக்ஸ் அது இதுன்னு சாப்பிடறதை விட உடச்சக்கல்ல அரைச்சு வச்சு இந்த மாதிரி குடிச்சீங்கன்னா பால் குடிக்கிறதுக்கே வேற டேஸ்ட் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, சொல்லுங்க. அப்புறமேட்டு தீபாவளிக்கு நம்ம ஏன் ட்ரெஸ் எடுக்கல? ட்ரெஸ் எடுக்கலன்னா நிறைய இருக்கு, எல்லாத்தையும் சொல்ல முடியுமான்னு தெரியல. ட்ரெஸ்ஸு எடுத்திருக்கோம் பாப்பாவுக்குலாம். ஆல்ரெடி இப்போதான் ஒரு ஃபங்க்ஷன் போச்சு பாப்பாவுக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ல ட்ரெஸ் பாப்பாவுக்கு இவங்களுக்கும் அந்த டைம்ல ஒரு 3 சாரி முன்னாடிதான் நீ என்ன பண்ண, கல்யாண நாளுக்கு கேட்டு 2 சாரி வாங்கிட்டாங்க. எடுக்கிறப்பெல்லாம் 2 3ன்னு எடுத்தா எத்தனை வாட்டி எடுக்க முடியும்? 5 நைட்டில. அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு சேலை? அதான் என்ன பிளான் பண்ணிட்டேன், இனிமேல் வருஷத்துல ஒரு 4 நைட்டியை வாங்கி கொடுத்துட்டு கம்முனு வந்துடலான்னு பாக்குறேன். பீரோ ஃபுல்லா சாரி வச்சிருக்காங்க, அதெல்லாம் எப்போ கட்டுவாங்கன்னு தெரியல. நான் காட்டுறேன் உங்ககிட்ட, நான் என்கிட்ட எவ்வளவு சாரி இருக்கு, என்னென்ன சாரி இருக்கு, எப்ப எடுத்ததுன்றதெல்லாம் கூட நான் உங்ககிட்ட காட்டுறேன். எவ்வளவு சாரி என்கிட்ட அதிகமா இருக்கா, நிறைய பேர் கிட்ட அதிகமா இருக்குதான்றத நீங்களே சொல்லுங்க. உங்க வீட்டுல எல்லாம் அதிகமா இருந்தா நீங்க சொல்லுங்க, சரியா? நான் காட்டுறேன். நான் வந்து அதை வந்து ஒரு நம்ம எதனா ஒரு சாரி பிடிச்சிருக்கு, இந்த சாரி கட்டுமான்னா அந்த சாரிக்கு பிளவுஸ் இல்லையே,
எப்ப தச்சதெல்லாம் இல்லைன்னா எப்பதான் தைக்கிறது? எப்பதான் கட்டுறது அப்படித்தானே கேக்கீங்க? கட்டலாம். ஃபர்ஸ்ட்ல வந்து பாப்பா பிறந்த புதுசுல கொஞ்சம் வெயிட் போட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த பிளவுஸ் வந்து எதுவுமே செட் ஆகல. இப்போ நார்மலா அப்படியே நின்றுச்சு. இப்போ ஒரு 4 மாசம் மறுபடியும் நீங்க ஏறிங்க இறங்குங்க அதுக்கெல்லாம் பலிக்கடா நாங்களா? அது லைட்டா கூட பிரித்து விட்டு போடலாம். ஆனாலும் அது ரொம்ப அதுக்கேத்த மாதிரி தச்சுக்கணும். நாங்களாம் பாருங்க ஒரே இதுதான், ஒண்ணு வெயிட் போட்டா வெயிட்டாவே இருந்துரும், இல்லைன்னா கம்மியாவே இருந்துரும். அந்த மாதிரி இருக்கணும். நீங்க திடீர்னு சடனா ஏறுறீங்க, சடனா இறங்குறீங்க. எங்களோட இது அந்த மாதிரி வீட்ல இருந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப ஏன் நம்ம வந்து தீபாவளி பச்சைசிங்க போலன்னு பாத்தீங்கன்னா, சிரிச்சுக்கிட்டே பேசுறோம். என்னடா லூசு மாதிரி பேசுறதுங்க நினைச்சாதீங்க சரியா? சிரிப்பா வந்து நிறைய வந்து கடன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பேங்க்ல நிறைய கடன் இருக்கு. ஜெல்ஸ் கடன் தான் நிறைய இருக்கு. நம்ம வேணும்ன்றப்ப கட்டிக்கிறது, இல்லனா வீட்ல நிறையவே இருக்கு. லாக்ஸ் கணக்குல இருக்குது. அது ரொம்ப லாக்ஸ்லாம் கிடையாது நீங்க கனெக்ட் பண்ற மாதிரி, ஒரு சின்ன லாக்ஸ் தான். சோ அது க்ளோஸ் பண்ணலாம். எவ்வளவு நேரம் தான் இப்படி பிடிச்சிட்டு வச்சே வந்து நம்ம எத்தனை வருஷம் ஆகுது? ஆல்மோஸ்ட் 3 வருஷம் ஆகுது. ஆமா. ஆனாலும் வந்து நாங்க வரக்கூடிய சில அடுத்த ஆபரேஷன் வந்ததா, அடுத்த வீட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்ததா, அதையும் முடிச்சிட்டு வந்து மறுபடியும் சும்மா இருக்கனா இல்ல பல்லு வலி போயிட்டு 5000 ரூபாய் கொடுத்து ஒரு பல்லு முடிஞ்சிருக்கலாம். டாக்டருக்கு போனஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. லாஸ்ட் பல்லுன உடனே அவங்க வந்து ஒரு சின்ன இது மாதிரி தான் பண்ணி தான் பண்ணணும்ட்டாங்க. அதுவே 5000 ரூபாய்ட்டு. இன்னும் வேற அந்த பல்ல அப்படியே விட்டீங்கன்னா பக்கத்து பல்ல எல்லாம் டேமேஜ் ஆயிரும். அந்த இடத்துல ஒரு பல்லு கட்டிக்கோங்கன்னு இருக்காங்க. அது வந்து இன்னைக்கு போறோம்ல, இன்னைக்கு ஈவினிங் போறோம். போலான்னு பிளான் பண்ணிருக்கேன். அப்படி இல்லைன்னா தீபாவளி முடிச்சு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரொம்ப காரணம். இதுதான் ரொம்ப பெரிய கடன் இருக்கு. அதனால அதை நெருக்கணும். கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது இல்லையா? சீக்கிரம் முடிக்கணும்ன்றதுனால நாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம் தீபாவளியோட. அப்புறமேட்டு தீபாவளி பலகாரம் நம்ம வீட்டுல என்னெல்லாம் செய்ய போறோம் செய்யறதுக்கு பிளான் இருக்கு. அதாவது முறுக்கு, குலோப் ஜாம், சீனி அதிரசம் இதெல்லாம் செய்ய போறோம். அதெல்லாம் அடுத்த காஜி கத்திரி செய்யலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். பார்க்கலாம். எனக்கு லீவு, அதாவது எப்பவுமே சரி கம்பெனில வந்து இந்த தீபாவளி ஃபங்க்ஷன் டைம்ல வந்து எனக்கு வேலை டைட் ஆயிடுது. அங்கேயும் வேலை கொடுக்குறாங்க, இங்கேயும் வேலை வாங்குறாங்க. முடியல. நான் நிறைய இதெல்லாம் பண்ண மாட்டேன். எல்லாம் வந்து அரிசி எவ்வளவு, அது இது எவ்வளவுன்னு சொல்லி என்னென்ன பண்ணி அரைக்கணும் அந்த இதை மட்டும் தான் பண்ணி கொடுப்பேன். மீதி எல்லாம் செய்யறதெல்லாம் அவங்கதான். நம்ம சேனல்ல முதல்ல இருந்து வாட்ச் பண்றவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். செய்யறது அடுப்புனால இருந்து செய்யறதுல இருந்து அவங்க தான் நல்லா லைவ் போட்டு உட்காந்து செய்வோம். இந்த தடவை வீடியோவா எடுத்துடலான்னு பிளான் வச்சிருக்கேன். வீடியோ வரும், லைவ்லயும் வரும். ஓகே, இதுதான் நாங்க வந்து மெயின் காரணம். இதுதான் கடன் இருக்கிறதுனால நாங்க பர்ச்சேசிங் போல. அடுத்து கிச்சன் டூர் போடுறேன் சரியா? அது வந்து மல்லிகை ஜாமான் வந்து எல்லாமே நான் வாங்கிட்ட பிறகு அதுக்கப்புறமா நான் எடுக்கிறேன் சரியா? ஏன்னா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா டேட்லாம் 20 தேதிக்கிட்ட ஆக போகுது. கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. அதனால வந்துட்டு நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா? அப்புறம் இந்த ரொட்டீன் விளாக வந்து இன்னும் கொஞ்சம் பாத்துரலாம் சரிங்களா? இன்னும் வேலை இருக்கு. சாம்பாருக்கு எல்லா காயும் கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு மெத்தட். சாம்பார் எல்லாத்தையும் ஒன்றாவே குக்கரில் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு ஒரு 3-4 விசில் விட்டு அப்படியே இறக்கி அப்படியே காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிக்கிற ஒரு சாம்பார். இன்னொன்று சாம்பார் தூள் போட்டு வைக்கிற சாம்பார். இந்த மாதிரி 2 விதமாக செய்வேன். இதில் காயும் கூட எல்லாமே போட்டுடலாம். இவ்வளோதான். வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, 2 காய் உள்ள போடுறேன். தக்காளி இவ்வளோதான் இருந்ததே. காய் ஃப்ரிட்ஜே காலி ஆகிட்டு இப்போ கீரை வாங்க தான் போகிறாங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு குக்கரில் வச்சுட்டு ஸ்கூலுக்கு டைம் ஆகிட்டு நம்ம கடை ரெடி பண்ணணும் சரியா? ஓகே, குக்கர் இதுவாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு நல்லா வெந்துட்டு அப்படியே தாளிக்க வேண்டியதான். ரொம்ப நல்லா பண்ணுவா. ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்குள்ள நான் வேலை பார்க்கணும் இல்லையே? நீ நல்லா பண்றீங்க. நீங்க தோசை, கார சட்னி, வீட்ல இருக்கிற எல்லாரும் வேலை பாக்குறோம். தோசை எப்பவும் நீங்க தானே சொல்லுவீங்க. நானு
ஒரு ஹெல்ப் காலையில ஒரு ஹெல்ப் அவ்வளவுதான். அப்பளம் பொரிச்சாச்சு, சாப்பாடு வடிச்சாச்சு, வீடியோ வேற சாம்பார். பண்ணிட்டேன். அட கடவுளே, உண்மையிலே நான் தான் எல்லா வேலையும் முடிச்சேன். தோசை மட்டும் சுடுறாங்க, இங்க பாத்துக்கோங்க நீங்களே. நீங்களே பாத்துக்கோங்க சமையல் கட்டுல நின்று யார் அதிகமா சுடுறான்ட்டு. காலையிலயே முட்டை தோசை இல்லாம உங்களுக்கு தோசை சாப்பிட முடியல. ஆமா, இறங்க மாட்டேங்குது. உங்களுக்கு அப்படிதான் இருக்கு, அவங்களுக்கும் அப்படிதான் இருக்குது. எனர்ஜி வேணும் இல்ல, அவன் கூட கத்த வேணா நான் இருந்து. மாவு வேற காலியா போகுது, அரைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையில் நம்ம சமையல் வேலைலாம் முடிஞ்சது. லஞ்ச் கட்டுறதுக்கு காலையில் தோசை, தக்காளி சட்னி, மதியம் சாப்பாடு, சாம்பார், அப்பளம் அவ்வளோதான். எல்லாத்தையும் எடுத்து பாக்ஸுக்கு போடணும் எல்லாருக்கும் ஸ்கூலுக்கு. போட்டாச்சுன்னா நம்ம வீட்டு காலையில் ரொட்டீன் வேலை இதோட முடியுது. இன்னும் பாருங்கள் சிங்க்கு பார்த்தீங்களா? பாத்திரம் கழுவணும், சாப்பாடு கட்டணும். நைட்டு பார்த்துட்டு வந்ததுனால இன்னும் பாக்ஸ் கழுவலை, இல்லைன்னா சாயந்தரமே கழுவிடுவேன். இதை கழுவிட்டு சாப்பாடு கட்டணும், பாப்பாவுக்கு சாப்பாடு கட்டணும், கிளம்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேலைக்கு போகிறவங்களுக்கு லஞ்ச் ரெடி. ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு ஒருத்தருக்கு தான் இருக்குது, ஒருத்தருக்கு பேக்கில் எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். நம்ம அடுத்து கிச்சனை க்ளீன் பண்ணுறது, அடுத்து வீட்டு வேலைகளை பார்க்கலாம். நானும் சாப்பிட்டாச்சு, வேலைக்கு கிளம்பியாச்சு. முட்டை தோசை வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் முட்டை தோசை சாப்பிட்றாங்க. இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டீங்களா? பேசு, முடிஞ்சா பேசுமா, பேசு. என்ன காலைல குழந்தை ஊட்டி விட்டுட்டு நானும் பண்றது வாய் திறந்தல்ல, நான் ஒன்னாவது வாய் திறந்தல்லம்மா. இது ஒரு கொஞ்ச நாள் முன்னால இருந்து ஒரு 3 வருஷமாவா ஆரம்பிச்சிட்டோம். சண்டை போட்டா மட்டும் வாங்க மாட்டாங்க. ஆமா, சண்டை போட்டா கொடுக்கவும் மாட்டாங்க. அதை கேளுங்க ஃபர்ஸ்ட். சண்டை வந்துடுச்சுன்னா தர மாட்டாங்க. நான் தருவேன், அவங்க வாங்க மாட்டாங்க. ஓகே, அவ்வளோதான். வீடு க்ளீன் பண்ணுற வேலை தான் நம்ம வீட்டில் ஓட போகுது. ஓகே, இதோட இந்த விளாக் முடிச்சுக்கலாம். கிளம்பிட்டாங்க எல்லாருமே, வேலைக்கு கிளம்பியாச்சு, ஸ்கூலுக்கும் கிளம்பியாச்சு. நம்ம அடுத்து நான் என்னோட வேலைகளை பார்ப்பேன். குளிச்சுட்டு சாப்பிட்றது, பாத்திரங்கள் வருது, துணி துவைக்கிறது, அதை முடிச்சுட்டு தான் நான் லைவ் வருவேன். ஓகே, இந்த வீடியோவை இத்துடன் முடிச்சு கொள்ளலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்து நம்ம என்ன வீடியோ போடணுன்றதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோ இருக்குது, அடுத்தடுத்து நானும் யோசிச்சு வச்சுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதை சொல்லுங்கள். ஓகே, அடுத்து தீபாவளி பலகார வீடியோ தான் வரும். ஓகேங்களா? ஓகே, பாய். போயிட்டு உங்களை போய் வழி அனுப்பிச்சிட்டு வரேன். பாய்.